அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 28, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. எப்படி சொல்றாரு பாருங்க, யாருக்கு சொல்றாரு, என்ன சொல்றலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதேன்றாரு. ரொம்ப ஒரு அழகான வசனம் இது. நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. இன்னைக்கு அந்த கெடுதியை செய்து கொள்வதற்கு தான் நம்ம நிறைய பேருடைய மைண்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கும். கெடுதியை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பான் சாத்தான். கெடுதிகளை தான் நமக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கெடுதிகளை நம்ம சிந்திக்கிறதுனாலதான் நம்மளுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொள்கிறோம். நல்லது கெட்டது, கெடுதிகள் அது நல்லவைகள், இதை நம்ம புரிந்து கொள்றதே கிடையாது நிறைய நேரங்களில. இங்க என்ன ஆகுதுனாக்கா, ஒரு சின்ன பேக்ரவுண்டை நான் சொல்லி முடிச்சிடுறேன். பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, அவங்க ஆண்டவரை பத்தி சொல்லி கொண்டிருக்கும் போது அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்களை சிறையில அடிச்சிடுறாங்க. நீங்க 22வது வசனத்துல இருந்தே பார்க்கலாம். அவங்க அதிகாரிகள் என்ன பாருங்க, அவங்க வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அதிகாரிகள் ஆர்டர் கொடுக்கறாங்க. 23வது வசனத்துல, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். எப்படி பத்திரமா காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிடுகிறாரு. 24வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவங்கள ரொம்ப உள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. காவல் அறையிலே வைத்து அவர்கள் காவலை தொழு மரத்திலே, அவங்க கால்களை தொழு மரத்திலே கட்டி மாட்டி வைத்தார்களாம். எப்படி எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் கொடுத்தா நம்மளாம் எங்க இருப்போம், என்ன பண்ணுவோம்? வானாப்பா, எதுவும் வானாப்பா, நாங்க ஓடுறோம்ப்பா, எங்க வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம ஓடிடுவோம். ஆனா இந்த இடத்துல அவங்களை இத்தனை கொடுமைகள் கொடுத்தாலும் 26வது வசனத்துல, சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக இல்ல 25வது வசனத்துல, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கெடுதிகள் நடக்குதா, கெடுதிகள் வரதா, கெடுதிகளை கொண்டு வராங்களா, கெடுதிகள் என்னென்ன பண்ணோன்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த கெடுதிகள் வரத்துக்கு முன்னாடியே நீங்க ஆண்டவரை துதிங்க. நான் 28வது வசனத்துல காட்டினேன். என்ன இங்க இந்த இடத்துல பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிறைச்சாலையில பாட ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 26, சடுதியில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிட்டு.